Okay, even f of x equal to x power 4 minus 8 x cube plus 22 x square minus 24x plus 21. The first one, find increasing, decreasing on the interval. Okay, find increasing, decreasing corresponding intervals. Second one, using first derivative test. Using first derivative test, find maximum, minimum. Find maximum and minimum. Third one என்ன இருக்க போகுது? Second derivative. Second derivative test. Second derivative test, find maximum. Find maximum. சொல்றாங்க அப்படி சொல்லு, அப்படியே நோட்ல எழுது, நீ நோட்ல எழுதுற, நான் அப்படி இங்க எழுத போறேன். சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சார், எழுதிக்கிற சார் ஃபர்ஸ்ட். ம். Solution f of x equal to ஆ, x to the power 4 minus 8x cube plus ஆ, 22x square minus 24x இது 21 plus 21 sir. F dash x equal to ஆ, சொல்லிட்டா சார் ஆ, 4x cube ம், minus 24x square ம், plus 44x ம், minus 24. ம். சார் இப்போ காமன் எடுத்துக்கலாம்ல சார்? 4 காமன் எடுத்துக்கலாம். 4 இதாக்கு டிவைட் ஆச்சு எடுத்துக்கணும். ம், x cube ம். plus 6x square plus 11 என்ன பேசு? 6x square ம், plus 11x ம், minus 6. ம். cubic equation சால்வ் பண்ண தெரியுமா யூசிங் சிம்பிள் ஈக்குவேஷன்? நோவா? தெரியும். அப்ப சொல்லு. 1 minus 6 11 minus 6. எப்படி கண்டுபிடிப்பீங்க? 1 minus 6 11 ஃபர்ஸ்ட் minus 1 அப்ளை 6. பண்ணுவியா? இங்க 0 அப்படி சொல்லி பார்க்கலாம். டக் டக் டக்னு சொல்லி பார்க்கலாம். 1 1. ம். 1 into 1 1 minus 6 plus 1 minus 5 minus 5 1 into minus 5 minus 5 minus 5 5 11 minus 5 6 1 into 6 6 6 is 0. 6 அது 0 அப்ப என்ன கிடைக்குது x equal to 1 is a root of 6 கரெக்ட்டுங்களா அப்ப இதுல என்ன கிடைக்கணும் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி உங்களுக்கு தெரியும்ல இது வந்து x ஸ்கொயர் ஓட கோஎஃபிஷியன்ட் இது வந்து x ஓட கோஎஃபிஷியன்ட் இது வந்து கான்ஸ்டன்ட் அப்ப சொல்லுங்க 1 into x square x square சார் ஒரே நிமிஷம் சார் நான் இது எழுதிக்கிறேன் கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம் கரெக்ட்டா ஒரு ஃபேக்டர் என்னது இருக்கு ஓவர் வெளியே இருக்குது x minus 1 is a factor நமக்கு இருக்குது அப்ப இதை ஃபேக்டரைஸ் பண்றாங்க இதை ஃபேக்டரைஸ் பண்ண என்ன கிடைக்கும் ஒரு நிமிஷம் சார் 3 2 வராங்க கரெக்டா சொல்ல 3 2 கன்ஃபார்மா x minus 3 into x minus 2 equal to 0 therefore x equal to 3 comma 2 is correct ஓகே சார் சார் அப்ப ஃபேக்டரைட் எழுதலாமா நம்ம இங்க எழுதிங்க f எடுத்து சேஞ்ச் பண்ணிக்கோ x minus 2 into x minus 3 இதான் ஃபேக்டர் கரெக்ட்டாமா எஸ் சார் அது இதுதான் நம்ம மெயின் ஃபங்க்ஷன் f dash of x கரெக்ட்டா
இதை வச்சு தான் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் ஈஸியாக டிஃபைன் பண்ண முடியும். இதுதான் நம்மளுடைய எஃப்டாஸ் ஆஃப் எக்ஸ். சரி, இப்போ இன்டர்வல் ஃபார்ம் பண்ணலாமா? இன்க்ரீசிங் டிக்ரீசிங் இன்டர்வல் ஃபார்ம் பண்ணலாமா? பண்ணலாம் சார். கிரிட்டிக்கல் பாயிண்ட் யாரும் எழுதலாமா? therefore critical point 1, 2, 3. அப்போ சொல்றாங்க என்ன? critical point ஃபார்ம் பண்றேன். சார் ஒரே நிமிஷம், நீங்க மேல வர முடியுமா? வந்துடலாம்ல, அவனுக்கு இது பண்ணலாம் சொல்றேன். இன்னுமா? ஓகே ஓகே சார், ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே நான் செக் பண்ணிட்டேன் சார். சார் இன்டர்வல் ஃபார்ம் பண்ணு. இன்டர்வல் வந்து இங்கே 4 இன்டர்வல் வருது, 5 இன்டர்வல் வருது. 1 மைனஸ் இன்ஃபினிட்டி, 1 2 3 ப்ளஸ் இன்ஃபினிட்டி. சரி, அப்போ என்னாச்சு? மைனஸ் இன்ஃபினிட்டி. அப்போ அடுத்தது என்னது? 1 4 இன்டர்வல் 2 3 இன்ஃபினிட்டி. அப்போ என்ன பண்ண போறோம்? இதுக்கு டேபிள் ஃபார்ம் பண்ண போறீங்க. டேபிள் நீட்டா ஃபார்ம் பண்ணி எழுதுறதுலாம் என்ன வரணும்? சார் இதனே ஸ்கூல்ல சொல்லியே தரல சார், இந்த டேபிள் போடுறதுலாம். அவங்க சொன்னான்னு சொல்லாட்டி நாம பார்த்து போட்டுட்டே இருக்கலாம் தானே. இதுதான் ஈஸி. டேபிள் ஃபார்ம் பண்ணாட்டே நான் அவங்க நிறைய மெத்தட் இருக்கும். இது ஈஸியான மெத்தட் நான் சொல்லிக்கிறேன், பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே சார். இன்டர்வல் இது என்னது? சீரியல் நம்பர் இன்டர்வல். அடுத்தது எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ். அடுத்தது எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் அப்புறம் மேக்ஸிமம் இருக்கும். கரெக்டுங்களா? அப்புறம் அடுத்தது என்னது? கெட்டிங்கு. அது கெட்டிங் இந்த இருக்கலாம், வேற கெட்டிங் இது கெட்டிங்கு. அடுத்தது யார் வருவா? எத்தனை இன்டர்வல் இருக்கிறாங்களோ அத்தனை இன்டர்வல் வருவாங்க. சரி, அதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ என்ன ஒரு சொல்கிறாங்க? ஃபர்ஸ்ட் இன்டர்வல். ஃபர்ஸ்ட் என்னது? சீரியல் நம்பரா? சீரியல் நம்பர். அடுத்தது யாரு? இன்டர்வல். அப்புறம் f dash x. f dash x எழுதி ஆகணும், இல்லைன்னா நம்ம தப்பாயிடும். f dash x என்னது? 4 into x minus 1 into x minus 2 into x minus 3. கரெக்டா? எஸ் சார். அடுத்து என்னது? இதை கண்டுபிடிச்சு சைனை கண்டுபிடிங்க. இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கா? அடுத்து என்னது? மேக்ஸிமமா மினிமம். ஓகேவா? ஓகே சார். சீரியல் நம்பர் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இன்டர்வல்? மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1. சொல்றா, மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1 எங்க நிமிஷம் சார். என்ன சொன்னீங்க? ஓகே சார், இங்க 0 எடுத்துக்கலாம். சூப்பர், வெரி குட். 0. அப்ப என்ன வருது சொல்லுவாங்க? 0 இங்க என்ன? எல்லாமே மைனஸ் 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 மைனஸ். அப்ப எனக்கு 3 மைனஸ் வந்தா மைனஸ். மைனஸ். அப்ப லெஸ் தென் 0. லெஸ் தென் 0 என்னது? டிக்ரீசிங். ஓகே, டிக்ரீசிங். கரெக்ட்டா? லெஸ் தென் 0 என்னது? டிக்ரீசிங். அப்போ ஃபர்ஸ்ட் இன்டர்வல் கான்செப்ட் முடியுது. கரெக்டாமா? எஸ் சார். அப்போ அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டாச்சு. சரி, டிக்ரீசிங் தானே சார் வரும் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்னால? டிக்ரீசிங் தான் போடுங்க. டிக்ரீசிங். ஓகே சார். அடுத்தது ரெண்டாவது இன்டர்வல் என்ன கிடையாது? அப்போ 1.5. 1,2னா 1.5. அப்போ என்ன வரும்? 1.5னா ஃபர்ஸ்ட்டுக்கு பாசிட்டிவ். கரெக்டா? பாசிட்டிவ். இங்க நெகட்டிவ் வருவாங்க. அப்போ நெகட்டிவ். அப்போ என்ன ஆகும்? பாசிட்டிவ் ஆயிடும்னா பாசிட்டிவ் ஆயிடுவாங்க. பாசிட்டிவ்னா greater than 0 இன்க்ரீசிங். அதனால it is a minimum value அப்படி வரும்ல? கரெக்ட். டிக்ரீசிங் டு இன்க்ரீசிங் வரனால என்ன சொல்றீங்க? மினிமம் at 1. x equal to 1. கன்ஃபார்ம் தான? 1 தானே? எஸ் சார். 1. அப்போ அவனுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. மினிமம் வேல்யூ கிடைச்சிருச்சு. அடுத்தது யார் வருவா? மூணாவது பாயிண்ட் 2,3. 2,3. 2.5 எடுக்கலாமா? 2.5 பிளஸ் அப்புறம் மைனஸ். பிளஸ் பிளஸ் மைனஸ் equal to minus less than 0. is lesser than 0 decreasing and at the maximum value at x equal to 2. Fourth one வந்து பாத்தீங்கன்னா 3, minus infinity. 3, minus infinity நால என்ன எடுக்கலாம்? 4 எடுத்துக்கலாமா? 4 எடுக்கலாம். 3, infinity யா? 4 பாசிட்டிவ் வருவாங்க. பாசிட்டிவ் equal to பாசிட்டிவ்.
equal to positive is greater than 0, increasing. Yeah. Again, minimum at this thing. What's that? அடுத்து 3. ஓகே. அப்போ என்னாச்சு மினிமம் பாயிண்ட் 2 கிடைக்கிறாங்க. மினிமம் பாயிண்ட் 2 கிடைக்கிறாங்க. மேக்ஸிமம் வேல்யூ 1 கிடைக்கிறாங்க. சரி, இப்போ கண்டுபிடிச்சிங்க ஒரு ஐடியா. இப்போ நம்ம யார் யாரை கண்டுபிடிக்க போகிறோம்? எஃப் ஆஃப் 1 வேல்யூ என்ன, எஃப் ஆஃப் 2 வேல்யூ என்ன, எஃப் ஆஃப் 3 வேல்யூ என்ன, இது நம்ம கண்டுபிடிக்கணும். சார் இப்போ வந்து என்ன, இப்போ வந்து நம்ம ஏதாச்சும் therefore போட்டு எழுதணுமா சார் இந்த டேபிள் கீழே? என்னவா? therefore போட்டு ஏதாச்சும் எழுதணுமா சார்? கீழே எழுதணும் கண்டிப்பாக. இன்க்ரீசிங் டிக்ரீசிங் கேட்டுக்கிறான்ல, அப்போ என்ன போகிறீங்க? எஃப் இஸ் டிக்ரீசிங் ஆன் மைனஸ் இன்ஃபினிட்டி கம்மா 1 2 கம்மா 3 அதை எழுதணும், லைன் எழுதணும். சரிங்களா? ஓகே சார். ஓகே சார், நன்றி. டிக்ரீசிங் கேட்டுக்கிறோம், இன்க்ரீசிங் டிக்ரீசிங் கேட்கும்போது அந்த டேபிள் எழுதிக்கங்க. அந்த டேபிளுக்கு என்ன எழுத போகிறீங்க? எஃப் இஸ் டிக்ரீசிங் ஆன் என்ன நான் பண்ணுங்க எழுதிக்கிறேன். மைனஸ் இன்ஃபினிட்டி கம்மா F is 1. increasing. ஓகே ஓகே, எழுதிடு, மறக்காம எழுதிடு. நான் சொல்ல விட்டுனா நீ மறக்காம எழுதிடணும். சரியா? அண்ட் எஃப் இஸ் இன்க்ரீசிங் ஆன் என்ன இன்டர்வல், ரிமைனிங் இன்டர்வல் 1 கம்மா 2 யூனியன் 3 கம்மா யூனியன். இந்த லைன் வேணும், ஏன்னா இன்க்ரீசிங் டிக்ரீசிங் கான்செப்ட் கேட்டுக்கிறாங்க, அதனால வேணும். அது கேட்கலன்னா விட்டுறலாம், அது கேட்டுக்கிறனால இது எழுதுவோம். சரிங்களா? ஓகே சார். சரி, இப்போ நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்? எஃப் ஆஃப் 1 வேல்யூ, எஃப் ஆஃப் 2 வேல்யூ அண்ட் எஃப் ஆஃப் 3 வேல்யூ. இது 3 வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். சரிடா கண்ணு? ஓகே சார். சொல்கிறேன் கண்ணு. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன? x to the power 4 minus 8x minus 8x cube plus 22x square minus 24 plus 21 sir. First f of 1 கண்டுபிடிங்க. f 1 f of 1 1 minus 1 plus minus 8 20. plus 22 minus 24 plus 21. அப்போ மைனஸ் 30. இது ரெண்டையும் கமெண்ட் பண்ணால் மைனஸ் 32வா? மைனஸ் 32 ப்ளஸ்ஸை கமெண்ட் பண்ணால் 1 23 23 44 ப்ளஸ் 44. அப்போ எவ்வளோ கிடைக்குது? 12 கிடைக்குதா? எஃப் ஆஃப் 1 12. சரிடா கண்ணு? ஓகே சார். அதே மாதிரி எஃப் ஆஃப் 2 போடு. எஃப் ஆஃப் 2 2 பவர் 4 2 பவர் 4 16 மைனஸ் 2 cube 8 8 into 8 is 64 plus 22 into 4 22 into 4 88 88 minus 24 into 2 48 plus 21 16 plus 64 88 104 122 correct? One sir 16 minus 64 plus 8 first plus மாத்தி ஆட் பண்ணுங்க. 88 13 நான் பண்ணிட்டேன். எவ்வளவு வருது? 13 வருது. கரெக்ட்டா தெரியல, செக் பண்ணிக்கோங்க சார். சரி, நானும் பார்த்துக்கிறேன். இது 112 ஓகே கரெக்டாக ஈக்குவல் டு 30 கரெக்டுங்களா? எஸ் சார். சரி, அடுத்தது யார் கண்டுபிடிக்கிறீங்க? எஃப் ஆஃப் 3 கண்டுபிடிக்கணும். இதே ஐடியா. எஃப் ஆஃப் 3னா 3 பவர் 4 81 மைனஸ் 8 இன்ட்டு 9 கரெக்டா? 8 into 9 ஆமாம் 27 8 இன்ட்டு 27 27 சொல்லுங்க. எஃப் ஆஃப் 3 இந்த ஃபங்க்ஷனை பார்த்துட்டு எப்படி சொல்கிறாங்க? 8 இன்ட்டு 27 160 176 216 என்னமோ 8 இன்ட்டு 27 கரெக்டா? ஆமாம் சார். 160 216 8 இன்ட்டு 216 ஆமாம் சார். அடுத்தது யார் இருக்கிறா? ஸ்கொயர் 9 into 22 9 into 22 191 198 198 ஓகே minus 24 into 3 40 3 72 72 48 72 72 ஓகே வெரி குட் plus 21 plus 21 then that is equal to இது எல்லாமே ஆட் பண்ணுங்க. இந்த 198 and 81 198 and also 21 இருக்குது. இது மூணு ஆட் பண்ணுங்க. ப்ளஸ் சைன் ஆட் பண்ணுங்க, அப்புறம் மைனஸ் சைன் ஆட் பண்ணுங்க. 88 இது ரெண்டையும் ஆட் பண்ணா 102வா? 102 102
200 300 300 ரவுண்ட் எல்லாம் வர மாட்டாங்க. இல்ல செக் பண்ண எனக்கு தெரியல. 198.81 plus 20. 300 300 சார். 300 கன்ஃபார்ம்னா அப்ப 216 plus 72. அப்ப என்ன ஆகும் minus 288 288 288 னா 300 minus 288 12 எஸ் சார். சார் இப்போ வந்து ரெண்டு பேருமே சேம் வேல்யூல இருக்காங்கல்ல சார்? f(1) சரி அது தேவை மினிமமா மேக்ஸிமமா சரியா? அப்ப மேக்ஸிமம் என்ன கிடைக்குது? மேக்ஸிமம் ஈக்குவல் 13 at x equal to 2 கரெக்டாமா? எஸ் சார். அப்ப மினிமம் எவ்வளவு? மினிமம் ஈக்குவல் டு 12 at x equal என்ன கிடைக்குது? 1,2 1,3 1,3 தேங்க்ஸ் அது 2 போட்டு 1,3 அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியா? பண்ணிட்டேன் நானே தான் போட்டுட்டு இருக்கேன், நீ போட மாட்டேங்கிற சார். நான் போட்டுட்டு இருக்கேன். சரி செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் இல்ல. ஓகே டென்ஷன் ஆகாத, செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் உண்டு கண்டிப்பா வேண்டாம். செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் வந்து அதேதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் போடணுமா? f of x ஃபர்ஸ்ட் வந்து போடலாமா? நான் பேசவே மாட்டேன், நீ சொல்ற நான் எழுதுவேன் சரியா? ஓகே. செகண்ட் கெட்டிங் வந்து எடுங்க செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். இது வேற எழுதுமா? இது வந்து ஃபர்ஸ்ட் என்னது சார் क्वेश्चन இங்க இருக்கா? சொல்லு f of x வேல்யூ என்னடா? x to the power 4 minus 8x cube minus 22x square minus 24x plus 21 sir. ரெண்டு மைனஸ் ஆ? minus 22 plus 22 க்கு முன்னாடி plus 20. alternate sign சேஞ்ச் ஆகும். சரி f dash of x f dash of x இங்க 4x cube சொல்லு. 4x cube minus 24x square plus 44x minus 24 sir. இப்போ 4 வெளிய எடுத்துட்டேன், என்ன கிடைக்கும்? x cube minus x 6x square plus 11x minus 6. ஓகே. இப்போ இத ஃபேக்டரைஸ் பண்ண முன்னாடி என்ன பண்ண சொன்னேன்? இங்கே வந்து f w dash of x கண்டுபிடிக்க ஃபேக்டரைஸ் பண்ணது அங்க கண்டுபிடிக்கணும் சரியா? இப்போ f w dash of x என்ன கிடைக்கும்? 4 வெளிய இருக்குது, இங்க என்ன கிடைக்கும் சொல்லு பார்க்கலாம். 4 வெளிய இருக்காங்க, 3x square வருவாங்க minus 12x plus 11 கரெக்ட்டா? சரி இப்போ இங்க ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும்? 4 into ஆல்ரெடி சிந்தெடிக் டிவிஷன் போட்டீங்க, ஆல்ரெடி ப்ரீவியஸ் செக்ஷன் x minus 1 x minus 2 x minus 3 இது ஆல்ரெடி செக்ஷன் ப்ரீவியஸ் இதுல போட்டாச்சு, அதனால நம்ம அப்படியே எழுதிட்டோம். அப்ப கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்ன? x equal to 1, 2, 3 சரியா கண்ணே? எஸ் சார். இப்போ f w dash of 1 என்ன கிடைக்குதுன்னு பார்க்கணும். f w dash of 1 வேல்யூ என்ன? f w dash of 2 வேல்யூ என்ன? f w dash of 3 வேல்யூ என்ன? சொல்லுங்க சார். ஆக்சுவலி நம்ம ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்ல எல்லாம் பண்ணனாட்டி ஈஸியா இருக்கு சார். அவ்வளவுதான், அதனால தான் ஈஸியா இருக்கு, பிராக்டீஸ் பண்ணிட்டு வச்சிருக்காங்க. இல்லைன்னு வச்சுக்க என்னடான்னு யோசிப்பீங்க. சொல்லுங்க 1 அப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 3 minus 12 plus 11 பாசிட்டிவா நெகட்டிவா? 14. அப்ப 14 பாசிட்டிவ், 14 minus 12 பாசிட்டிவ், அப்ப greater than 0. அப்ப f is minimum கரெக்ட்டா? மினிமம் at x equal to 1 கரெக்ட்டா கண்ணே? எஸ் சார். அடுத்து 2 போடுங்க. இந்த இடத்துல தான் சார் கேர்ஃபுல்லா இருக்கணும். எஸ் சார். நம்ம வந்து இந்த எங்க மினிமம் எந்த செகண்ட் டெரிவேட்டிவ்னா கிரேட்டர் than 0 னா மினிமம் அப்படினு நான் வெச்சுக்கணும். ஆமா, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், மாத்தி எழுதிராதீங்க. சொல்றேன். அடுத்து என்ன? 2 அப்ளை பண்ணு. 4 3 12 சார். 12 minus 24 plus 11 சார். minus 24 plus 11. 23 minus 24 வந்து நெகட்டிவ் வேல்யூ -1 வருது. lesser than 0. less than 0 கரெக்ட் தான். அப்ப f is என்னது? மேக்ஸிமமா? at x equal to 2 கரெக்ட்டா? எஸ் சார். இங்க வந்து 3 அப்ளை பண்றீங்க. 3 னா 27 into 3 னா எவ்வளவு? இங்க அப்ளை 81. இங்க அப்ளை பண்ற எதுக்கு வருது? 3 அதான் சார். ஐயோ ஸ்கொயர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சாரி சார். 27 தான். 27 தான். -6 plus 11 சார்.
அப்ப எஸ் எவ்வளவு கிரேட்டர் தென் தான் வருவாங்க. ஏன்னா 38 மைனஸ் 36 வராங்கல்ல. கிரேட்டர் தென் 0. Greater than 0, f is minimum at x equal to 3. சரியா? ஓகே சார். அப்ப கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்ப நமக்கு என்ன பண்ண போறோம்? எப்ல அப்ளை பண்றீங்க? டபுள் டேஷ்ல அப்ளை பண்ணனும், எப்லயும் அப்ளை பண்றீங்க. அப்ப என்ன கிடைக்கும்? f of 1 value, f of 2 value, f of 3 value. ஆல்ரெடி நீங்க அது கண்டுபிடிச்சிட்டோமே. கண்டுபிடிச்சிட்டோம். பட் நீங்க எழுதினா நம்ம புதுசா கேட்டிருந்தாங்க எழுதி ஆகணும். அது மேக்ஸிமம் 1 minus 8 plus 22. போட்டீங்கன்னா இங்க என்ன கிடைக்கும்? 12 கிடைச்சிச்சு. இங்க எவ்வளவு கிடைச்சிச்சு? இது 12. இங்க எவ்வளவு 13 ஆமா சார். நான் வொர்க் அவுட் பண்ண ஒரு யூனிட். இதான் வந்து செகண்ட் டெரிவேட்டிவ். சரிடா என்ன? எஸ் சார். நீ வேணா பாத்துக்கோ. சார் இப்போ இந்த இடத்துல சார் இந்த f of 1